இயக்குனர் பாரதிராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதிராஜா போன வாரம் தான் மாரடைப்பு காரணமா உயிரிழந்தாரு. இதை பத்தி பாரதிராஜாவுடைய தம்பி ஜெயராஜ் ஒரு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல மனோஜுக்கு கடைசி நேரத்துல என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு மர்மமா இருக்கு, அவருடைய மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு பேசியிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. போன வாரம் 2 பிரபலங்களுடைய திடீர் இழப்பு ரசிகர்களை பெரிய அளவில் வருத்தத்தில் ஆழ்த்துருச்சு. ஹுசைனி காலையில இருந்தாரு. இந்நிலையில தான் மாலையில இயக்குனரும் நடிகருமான பாரதிராஜாவுடைய ஒரே மகன் மனோஜ் பாரதிராஜா உயிரிழந்தாரு. மனோஜ் பாரதிராஜாவுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இதய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அதுல அபாய கட்டத்தை தாண்டி மீண்டும் பணிநிலைக்கு வந்திருக்காரு. இனி இவருக்கு எதுவுமே ஆகாதுன்னு நம்பிக்கையோட அவருடைய குடும்பத்தினரும் இருந்திருக்காங்க. ஆபரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறமா செக்அப்க்கும் போயிருக்காரு. அப்போ கூட எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திடீர்னு மாலையில அவருக்கு மீண்டும் மாரடைப்பு வர மருத்துவர்கள் வந்து செக் பண்ணும்போது அவருடைய உயிர் பிரிந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 48 வயதான மனோஜ் உயிரிழந்த செய்தி அவருடைய குடும்பத்தினரையும் உடைந்து போக வச்சது. பாரதிராஜா கதறி அழுது பார்ப்போரையுமே கண்கலங்க வச்சது. இந்நிலையில பாரதிராஜாவுடைய சகோதரர் நடிகர் ஜெயராஜ் ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல மனோஜுடைய கடைசி நிமிடங்கள்ல என்ன நடந்ததை பத்தியும் பேசியிருக்காரு. காலையில இருந்து மாலை வரைக்குமே மனோஜ் அன்னைக்கு நல்லா தான் இருந்திருக்கான். சாயங்காலமா கொஞ்சம் பப்பாளி பழம் சாப்பிட்டிருக்கான். அதுக்கப்புறமா டீ போட சொல்லியிருக்கான். என்னுடைய மருமக போய் டீ போட்டுட்டு இருந்திருக்கா. அப்படி டீ போட்டுட்டு இருக்கும் போதே மனோஜ் எனக்கு நெஞ்சுக்குள்ள ஏதோ பண்ணுதுன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா குடும்பத்தினரும் எல்லாரும் பதறி போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அவருடைய உயிரும் பிரிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனுடைய அப்பா பாரதிராஜா கிட்ட பேசியிருக்காரு. எங்க குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுக்காக அண்ணன் பாரதிராஜா ஊருக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கூட மனோஜ் நீங்க இப்ப போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதும் 3 நாள் கழிச்சு நானும் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அடுத்த சில நிமிஷங்களே இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்ல. மனோஜுடைய சாவு எங்களுக்கு மர்மமா தான் இருக்கு. கடைசி நேரத்துல அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு சந்தேகமாவும் இருக்கு. ஒருவேளை அவனுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்குமோ, அதை எங்க கிட்ட அவன் சொல்லாமலே மறைச்சு வச்சிருப்பானோன்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா அவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆளு, சோகமே பிடிக்காது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஆளும் கிடையாது. அடுத்தவங்க கஷ்டமா இருக்காங்கன்னா அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்தலாம்னு யோசிப்பான். அடுத்தவங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கான். யாராவது சோகத்துல இருந்தாலே அவனுக்கு பிடிக்காது. அவங்கள எப்படியாவது சிரிக்க வச்சிடுவான். எப்பவுமே கலகலன்னு இருப்பான். அவனுக்குள்ள இவ்வளவு பெரிய சோகம் இருந்து அதனால இப்படி பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா எங்களால நம்ப முடியலன்னு அடுத்தபடியே மனோஜ் பாரதிராஜாவுடைய சித்தப்பா ஜெயராஜ் பேசியிருப்பது நம்மளுடைய கண்களையும் கலங்க வச்சிருக்கு. மேலும் மனோஜ் பாரதிராஜா குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.